பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 107வது பிறந்த நாள் மற்றும் குரு பூஜையையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள தேவர் திருமகனார் நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா பசும்பொன் தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுக சார்பில் 13 கிலோ எடை கொண்ட தங்கக் கவசம் அணிவித்து கௌரவித்ததை கோவை காமாட்சிபுரி ஆதீனம் மற்றும் பசும்பொன் குருபூஜை விழா குழுவினர் நன்றியுடன் நினைவு கூர்ந்தனர். மக்களின் முதல்வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா கடந்த 2010ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் பிறந்தநாள் விழாவின் போது அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். அப்போது தேவர் குருபூஜை விழா குழுவினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் விடுத்த வேண்டுகோளை ஏற்று தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுக சார்பில் தங்கக் கவசம் அணிவிக்கப்படும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பசும்பொன்னில் உள்ள தேவர் திருமகனாரின் நினைவிடத்திற்கு நேரில் சென்று அவரது திருவுருவச் சிலைக்கு 13 கிலோ எடையுள்ள தங்கக் கவசத்தை தமது திருக்கரங்களால் வழங்கினார். கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் தங்கக் கவசத்தை பெற்று தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு அணிவித்தார். கடந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றத திருநாடு சிறந்து விளங்கவும் எல்லாம் வல்ல முத்துராமலிங்க வேரருள் குருவருள் துணை நிற்க எல்லாம் வல்ல இறைவன் துணை நிற்க. வரலாற்று சிறப்புமிக்க இந்நிகழ்வை அடுத்து தேவர் திருமகனாரின் 107வது பிறந்த நாள் விழா மற்றும் 52வது ஆண்டு குரு பூஜை ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் அமைந்துள்ள தேவர் திருமகனாரின் நினைவிடத்தில் நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு சார்பில் நேற்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு நத்தம் ரா விஸ்வநாதன், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம், கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் சுந்தரராஜ், இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் திரு பு செந்தூர் பாண்டியன், வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரிய தலைவர் திரு கு தங்கமுத்து மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் திரு ஆர் முருகையா பாண்டியன் ஆகியோர் தேவர் திருமகனார் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேவர் திருமகனாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். மூவேந்தர் முன்னணி கழக நிறுவன தலைவர் டாக்டர் சேதுராமன், மூவேந்தர் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் திரு ஸ்ரீதர் வாண்டையார், பசும்பொன் தேசிய கழக தலைவர் திரு பசும்பொன் ஜோதி முத்துராமலிங்கம், அகில இந்திய முக்குலத்தோர் பாசறை தலைவர் திரு சிற்றரசு ஆகியோர் பசும்பொன் தேவர் திருமகனார் நினைவிடம் அருகே ஏற்பாடு செய்திருந்த அன்னதான நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வின் போது அமைச்சர்கள் உடனிருந்தனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா கடந்த பிப்ரவரி மாதம் தங்கக் கவசம் அணிவித்து கௌரவப்படுத்தியதை கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகளும் பசும்பொன் குருபூஜை விழா குழுவினரும் குருபூஜை விழாவின் போது நன்றியுடன் நினைவு கூர்ந்து பாராட்டு தெரிவித்தனர். மக்கள் முதல்வராக திகழ்கின்ற அம்மையார் அவர்கள் தங்க கவசத்தை அணிவித்ததோடு மட்டுமல்லாமல் பெரிய விழா எடுத்து சிறப்பித்தார்கள். இந்த உதவியும் தமிழக மக்களுக்கு ஆற்றி வருகின்ற சேவையும் மகத்தானது. அவர்கள் பல்லாண்டு வாழ இந்த குருபூஜை நல்நாளிலே நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். பசும்பொன் தெய்வீக திருமணாவுடைய 107வது ஜெயந்தி விழாவும் 52வது குருபூஜை விழாவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுக்கப்பட்ட தங்க கவசம் தெய்வீக திருமணாவுக்கு சூட்டப்பட்டு எல்லா வருடமும்
அக்டோபர் 25 வைக்கப்பட்டு நவம்பர் 1 பெட்டகத்தில் வைக்கப்படும். வெளியூரில் வரும் பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடிதண்ணீர் மற்றும் எல்லா வசதியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த பசுமண்ணுக்கு நாங்கள் வரும்போது வெறும் தேவர் சிலையை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ அம்மா தங்க கவசம் அனுபவிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. பாட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 107வது பிறந்த நாள் மற்றும் குரு பூஜையையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் நேற்று பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.